வெல்கம் டு மீனாட்சி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னா என்ன, மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னா என்ன, மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்னா என்ன, ஆர் டஃப்னஸ் மாடுலஸ்னா என்ன. ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் வித் ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எனர்ஜி அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ எனர்ஜி அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஃபிசிக்ஸில் நம்ம படிக்கிறப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எனர்ஜி அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் கால்ட் அஸ் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை எவ்வளோ தூரத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை நான் இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு நான் மூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனர்ஜி வந்து இந்த இடத்துக்கு பாக்ஸ் வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த ஆக்ஷன் இங்கே இருக்க பாக்ஸ் இங்கே டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபோர்ஸ் எஃப் இன்டூ ரெஸ்பெக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ். ஸோ இதுதான் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக எனர்ஜியோட யூனிட் என்ன, ஃபோர்ஸ் வந்து இட் வில் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர். ஸோ அப்போ எனர்ஜியோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு இன்னொரு யூனிட்டும் இருக்குது, வில் கால் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ எனர்ஜினா என்னன்னு பார்த்தாச்சு. எனர்ஜி அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தாச்சு. அப்போ ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த மெட்டீரியலை நீங்கள் கன்சிடர் பண்ணுறப்ப அந்த மெட்டீரியல் எரேஸ் ஆயிருச்சு ஸ்லைடு, நான் திரும்ப எழுதுறேன். ஸோ எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனர்ஜி அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், we call it as நியூட்டன் மீட்டர்னு சொல்லுவோம், ஆர் இட் கேன் பி ஆல்சோ கால்ட் அஸ் ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட டாபிக் இன்னைக்கு என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்க, அந்த மெட்டீரியலை நீங்கள் வந்து ஒரு லோடு அப்ளை பண்ணுறீங்க. ஒரு டென்சைல் லோடு அப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுற டென்சைல் லோடு ஆன் கிராஸ் செக்ஷனல் கிவன் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏன்னு நீங்கள் ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் என்ன பண்ணுறீங்க, ஒரு டென்சைல் லோடு அப்ளை பண்ணுறப்ப இந்த மெட்டீரியலுக்கு உள்ள இன்டர்னலாக இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்லையும் என்ன செட் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து செட்டுன்னு ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து செட்டுன்னு ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் செட்டுன்னு ஆகிறதுங்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுற லோடுக்கு. நீங்கள் அப்ளை பண்ணுற லோடு ஆன் அ கிவன் கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்ன பண்ண போகுது, அந்த மெட்டீரியலை டிஃபார்ம் பண்ண போகுது. அந்த மெட்டீரியல் டிஃபார்ம் பண்ணி என்ன பண்ண போகுது, இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் அன் ஸ்ட்ரெயின். அந்த ஸ்ட்ரெயினை தான் என்ன சொல்கிறோம், எல் ப்ளஸ் டெல்டா எல். அதாவது எல்லுங்கிற டைமென்ஷன் ஒரிஜினல் டைமென்ஷன், எல் நாட்டுங்கிற ஒரிஜினல் டைமென்ஷன் இப்போ என்ன ஆயிடுச்சு, எல் நாட் ப்ளஸ் டெல்டா எல்னு ஆயிருக்கு. அப்போ இந்த டெல்டா எல் உங்களுக்கு என்ன காஸ் பண்ணும், ஸ்ட்ரெயினை காஸ் பண்ணும். ஸ்ட்ரெயினுங்கிறது டெல்டா எல் பை எல். ஸோ எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுற லோடுனால இன்டர்னலாக ஒரு ஸ்ட்ரெயின், இன்டர்னலாக ஸ்ட்ரெஸ்ஸு கிரியேட் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தாண்டி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகும், ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகிறப்ப ஒரு ஆக்ஷன் இருக்குது, அந்த ஆக்ஷன் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை காஸ் பண்ணுது. அந்த காஸ் பண்ணுறப்ப உள்ள ஒரு மெட்டீரியலை இன்டர்னலாக ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எனர்ஜி அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தோம். ஸோ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்க்குறப்ப இந்த பிங்கிற லோடை நீங்கள் சடனாக ஒன்றும் அப்ளை பண்ணலையே, எடுத்தோடனே 500 கிலோமீட்டர் அப்ளை பண்ண மாட்டீங்க. யூ வில் அப்ளை இட் கிராஜுவலி. ஓகே, ஸோ யூ வில் அப்ளை இட் கிராஜுவலி அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம், டைம் 0 இருக்கிறப்ப 0, ஆஃப்டர் சர்டன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அது பி இருக்கும். ஸோ அப்போ எனர்ஜி கேன் பி ரிட்டன் அஸ் ஆவரேஜ் ஹாஃப் டைம்ஸ் ஆஃப் லோட் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது டெல்டா. அப்போ எனர்ஜி அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், half into p into displacement delta. இதில் ஏன் சார் half போடுறீங்க அப்படின்னா, no load is applied instantaneously, averaging out the load 0 plus p by 2ன்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம p by 2ன்னு எழுதுறோம். ஸோ ஃபோர்ஸுங்கிறது p by 2 ஆவரேஜ் லோட் இன்டூ த ரெஸ்பெக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டெல்டா. ஸோ இப்போ இதோட யூனிட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர்னு தான் வரும். half p இன்டூ டெல்டான்னு வரும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியும், ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் பை எல்லுன்னு தெரியும். ஓகே, உங்களுக்கு ஹூக்ஸ் லா படி அகைன் அடுத்து என்ன தெரியும், சிக்மா இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ தெரியும். ஹூக்ஸ் லா வந்து உங்களோட ஸ்ட்ரெயினையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ரிலேட் பண்ணும். எப்படி ரிலேட் பண்ணும், சிக்மா பை இ இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின்னு இருக்கும். சிக்மாக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுங்க, பி பை ஏ யூஸ் பண்ணுங்க. பி பை ஏஇன்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெயினுங்கிறது என்னது, டெல்டா எல் பை எல் இஸ் ஈக்குவல் டு பி பை ஏஇ. அப்போ டெல்டா எல் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், டெல்டா எல் இஸ் நத்திங் பட்
PL/AE. இத தான் நம்ம எல்லா இடத்துலயும் என்ன படிச்சிருப்போம்? டெல்டா L இஸ் ஈக்குவல் டூ PL/AE, PL/AE அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த PL/AE அப்படிங்கிறது இப்படி தான் வந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? டெல்டா L இஸ் ஈக்குவல் டூ PL/AE அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ PL/AEன்னு பார்க்குறப்ப இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டே நம்ம இங்கேயே பார்த்துடலாம். என்ன அப்படின்னா இந்த PL/AEல நான் என்ன பண்ணுறேன்? ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். P டிவைடட் பை AE/Lன்னு எழுதுறேன். அப்போ இது என்ன ஆகும்? P டிவைடட் பை AE/L இருக்குல்ல, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சியல் we'll call this to be called as axial stiffness அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல கேட்பாங்க. AE அப்படின்னா ஆக்சியல் ரிஜிடிட்டி. AE அப்படின்னா ஆக்சியல் ரிஜிடிட்டி. அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா ஏங்கிறது மீட்டர் ஸ்கொயர், ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ். அதோட யூனிட் என்ன? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆக்சியல் ரிஜிடிட்டியோட யூனிட் என்னவா இருக்கும்? நியூட்டன் தான் இருக்கும். ஸோ ஆக்சியல் ஏஇங்கிற சிம்பிளுக்கு அர்த்தம் என்ன? அதாவது கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன்டு யங்ஸ் மாடுலஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மீட்டரில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சியல் ரிஜிடிட்டின்னு சொல்லுவோம். அந்த ஆக்சியல் ரிஜிடிட்டி பெர் யூனிட் லென்த்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சியல் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சியல் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர். ஸோ ஜென்ரலாக ஸ்டிஃப்னஸோட சிம்பிள் என்ன அப்படின்னா கே. கேவை வந்து எப்படி ஸ்டிஃப்னஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ அதோட யூனிட் என்ன? நியூட்டன் பெர் மீட்டர். அப்போ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு P/K. அப்போ K எப்படி எழுதலாம்? K இஸ் ஈக்குவல் டு P/டெல்டான்னு எழுதலாம். இதை தான் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ப்ரிங்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஜெனரலாக ஸ்ப்ரிங்குங்கிற கான்செப்ட் படிக்கிறப்ப ஸ்ப்ரிங்ஸுக்கு வந்து டெல்டா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸை வச்சு கண்டுபிடிப்போம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு P/Kன்னு படிச்சிருப்போம். அப்போ இந்த ரிலேஷன்லேருந்து தான் வந்திருக்கும். PL/AE, AE/L தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சியல் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதையே இங்கே இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெல்டா எல்லுக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கோம் PL/AEன்னு. நம்மளுக்கு எனர்ஜியோட ஃபார்முலா என்ன தெரியும்? 1/2 இன்டூ P இன்டூ டெல்லுன்னு தெரியும். ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ P இன்டூ டெல்லுன்னு தெரியும். ஸோ 1/2 இன்டூ P இன்டூ டெல்லுங்கிறது PL/AE. அப்போ என்ன எழுதலாம்? P²L/2AE. ரொம்ப முக்கியம். உங்களோட டான்செட், உங்களோட டிஆர்பி இதெல்லாம் கேட்கலாம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு அன் ஆக்சியல் டென்சைல் லோட் ஆன் அ பார் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா P²L/2AE. P²L/2AE. இதை தான் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னு சொல்லுவோம். யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். இப்போ இதே ஸ்ட்ரெயின் எனர்ஜியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் தான். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? P²L/2AE இருக்குல்ல, நான் மேலே நியூமரேட்டர்லையும் ஒரு ஏஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், கீழே நியூமரேட்டர்லையும் ஒரு ஏஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மேத்தமெட்டிக்ஸ் அலோவ் பண்ணும் dividing by the same parameter on both numerator and denominator. ஸ்ட்ரெயின் எனர்ஜியோட சிம்பிள் வந்து என்ன அப்படின்னா யூன்னு படிப்போம். ஸோ அப்போ U இஸ் ஈக்குவல் டு P²L/2AE இன்டூ A/Aன்னு இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஏஏ கேன்சல் பண்ணாமல் இந்த A இன்டூ எல்லை நான் நியூமரேட்டரில் என்ன எழுதுறேன்? ஏரியா இன்டூ லென்த்தை என்னன்னு எழுதலாம்? வால்யூம்னு எழுதலாமா? ஏரியா இன்டூ லென்த்தை வால்யூம்னு எழுதலாம். கீழே அப்போ என்னவா மாறிடும்? 2A²Eன்னு மாறுமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த வால்யூமை டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வரேன். U/வால்யூம், அதாவது ஸ்ட்ரெயின் எனர்ஜி பை வால்யூம். இதை தான் நான் இப்போ என்ன சொல்கிறேன்? P²/A² இன்டூ 1/2E எழுதலாமா? எதுவும் இல்லை, ரீஅரேஞ்ச் தான் பண்ணுறேன். P²/A² இன்டூ 1/2E. அப்போ இந்த P²/A²ங்கிறது என்ன? உங்களுக்கு தெரியும், சிக்மாங்கிறது P/A, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது P/A. அப்போ என்ன ஆயிடுது? σ²/2Eன்னு ஆகுது. அப்போ இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி பை வால்யூம் இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப 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 முக்கியம் எல்லா எக்ஸாம்லேயும். ஸ்ட்ரெயின் எனர்ஜி பை வால்யூம் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்டு per unit volume. Strain energy stored per unit volume in a given material. In a given material தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் நல்லா நோட் பண்ணுங்க. மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸை என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம். U/Vன்னு சொன்னோம் அப்படின்னா யூவோட யூனிட் என்ன? நியூட்டன் மீட்டர். வால்யூமோட யூனிட் என்ன? மீட்டர் கியூப். அப்போ என்ன ஆயிடுது? நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆயிடுதா? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் நீங்கள் எங்கேயுமே மாடுலஸ் அப்படிங்கிற வார்த்தையை படித்தாலே மாடுலஸ் அப்படின்னா அதோட யூனிட் என்னவா இருக்கும்? நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயராக தான் இருக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது என்ன?
நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் யூனிட் வந்துருச்சுன்னு தெரியும். ஃபார்முலா சிக்மா ஸ்கொயர் பை 2E. இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. இந்த சிக்மா ஸ்கொயர் பை 2E இன்னும் பெட்டரா மறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியும்? ஸ்ட்ரெஸ்டைன் கிராஃப் ஆஃப் மைல்டு ஸ்டீல் தெரியுமா? எல்லா மெட்டீரியலுக்குமே தெரியும். நான் மைல்டு ஸ்டீலை எடுத்துக்கிறேன் எக்ஸ்பிளனேஷனுக்கு. ஸோ மைல்டு ஸ்டீலுக்கு எடுத்துக்கிறப்ப, இந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்கு உள்ள வரைக்கும் இருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். சிக்மா இது வந்து எப்சிலான் இருக்கும். சிக்மா எப்சிலான் இருக்கும். ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வருது? சிக்மா ஸ்கொயர் பை 2ன்னு வருதா? u by v is equal to sigma square by 2e. இந்த sigma square by 2eங்கிறது nothing but the area of this triangle ன்னு சொல்லலாமா? area of this triangle. இந்த பாயிண்ட் ஏவை தான் நான் என்ன சொல்லுவேன் எப்பயுமே? OA. அதில் ஏங்கிறது எப்பயுமே என்ன சொல்லுவேன்? லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு சொல்லுவோம்னா, லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, அதுக்குள்ள மட்டும்தான் உங்களுக்கு ஹூக்ஸ் லா வேலிட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்டெஸ்டைன் கிராஃப் இருக்குல்ல, அந்த ஏரியா ஆஃப் த ஸ்டெஸ்டைன் கிராஃப் அப் டு த பாயிண்ட் ஆஃப் லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி, அதை தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்? மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதோட வேல்யூ இந்த இடத்துல என்ன இருக்கும்? சிக்மான் இருக்கும். இந்த இடத்துல ஸ்டெயின்னு இருக்கும். அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா எடுத்தால் என்ன வரும்? ட்ரையாங்கிளோட ஏரியா ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். ஹைட்டுங்கிறது என்னது? ஹைட்டுங்கிறது சிக்மா. பேஸுங்கிறது என்னது? எப்சிலான். ஸோ சிக்மா இன்டூ எப்சிலான் எழுதலாமா? அப்போ எப்சிலானை திரும்ப எப்படி எழுதலாம்? ஹூக்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் E is equal to சிக்மா பை எப்சிலான். அப்போ எப்சிலான் இஸ் நத்திங் பட் சிக்மா பை E. அதை தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் ஹியர். ஹாஃப் இன்டூ சிக்மா இன்டூ எப்சிலானுக்கு பதிலாக சிக்மா பை ஈன்னு எழுதுறேன். அப்போ என்ன ஆயிரும்? சிக்மா ஸ்கொயர் பை 2ன்னு ஆயிருமா? அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரெஸ்டைன் கிராஃப் அப் டு த பாயிண்ட் ஆஃப் லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரெஸ்டைன் கிராஃப் அப் டு த பாயிண்ட் ஆஃப் லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மெட்டீரியலோட எபிலிட்டி டு அப்சார்ப் எனர்ஜி. ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜினா என்னன்னு பார்த்தோம். ஸ்ட்ரெயின் எனர்ஜினா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் 1/2 இன்டூ பி இன்டூ டெல்டான். ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அப்சார்ப் எனர்ஜி. அதாவது ஏற்கனவே எலாஸ்டிசிட்டினா என்னன்னு எப்பயுமே ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து எபிலிட்டின்னு சொல்லுவோம், இல்லை ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியலோட குணம். எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அப்சார்ப் எனர்ஜி. எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அப்சார்ப் எனர்ஜி. ஓகே, இந்த எலாஸ்டிக் ரீஜியன், அதாவது எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அப்சார்ப் எனர்ஜி இந்த எலாஸ்டிக் ரீஜியனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அப்சார்ப் எனர்ஜி இந்த எலாஸ்டிக் ரீஜனை ரெசிலியன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அப்சார்ப் எனர்ஜி இன் எலாஸ்டிக் ரீஜன் ஃபார் அ கிவன் யூனிட் வால்யூம் ஆஃப் அ மெட்டீரியல். ஸோ ரெசிலியன்ஸோட யூனிட் நியூட்டன் மீட்டர், ஸ்ட்ரெயின் எனர்ஜி மாதிரியே தான். ஆனால் நியூட்டன் மீட்டர் பெர் மீட்டர் கியூப், அதாவது அந்த எனர்ஜியை ஒரு யூனிட் வால்யூம்ல சொல்றப்ப அதை என்னன்னு சொல்லுவோம்? மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அப்சார்ப் எனர்ஜி இன் த எலாஸ்டிக் ரீஜியன் ஃபார் அ கிவன் யூனிட் வால்யூம் ஆஃப் த மெட்டீரியலை தான் என்ன சொல்லுவோம்? மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எனர்ஜினா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது பார்க்குறப்ப நம்ம என்ன பார்த்துடலாம்? மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரெஸ்டைன் கிராஃப், ஓகே, ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரெஸ்டைன் கிராஃப் அப் டு த பாயிண்ட் ஆஃப் லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரெஸ்டைன் கிராஃப் அப் டு த பாயிண்ட் ஆஃப் லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டியை தான் என்ன சொல்கிறோம்? நம்ம வந்து இந்த ஏரியாவை we are calling it as மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னு சொன்னோம். இப்போ இந்த பாயிண்ட்ல மெட்டீரியல் என்ன ஆயிருக்கும்? ஓங்கிற பாயிண்ட் ஆரிஜின், ஏங்கிற பாயிண்ட் வந்து லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி, எஃப்ங்கிற பாயிண்ட் வந்து ஃபெயிலியர் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த என்டையர் ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரெஸ்டைன் கிராஃப் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஏரியா வந்து நான் லீனியராக இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம சிம்சன்ஸ் ரூல், ட்ரெபிசாய்டல் ரூல் யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணணும். இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஃபிகர். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன்? இந்த என்டையர் ஏரியாவை எடுக்கிறேன். அந்த என்டையர் ஏரியாவை நான் எடுத்தேன் அப்படின்னா அதை தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்ன்னு சொல்லுவேன். த என்டையர் ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரெஸ்டைன் கிராஃப், த என்டையர் ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரெஸ்டைன் கிராஃப் அப் டு த ஃபெயிலியர் ஆஃப் த மெட்டீரியல், அதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன்? மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்ன்னு சொல்லுவேன். மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
area of the stress strain graph, area of stress strain graph up to the fracture point, up to the fracture point. அதாவது அந்த மெட்டீரியல் ஃபெயில் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய எவ்வளோ எனர்ஜி அதை அப்சார்ப் பண்ணுதோ அதை தான் நான் என்ன சொல்கிறேன், மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்ன்னு சொல்கிறேன். ஆனால் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன், அது லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டிக்குள்ளே எவ்வளோ எனர்ஜி அப்சார்ப் பண்ணுதோ அதை தான் நான் வந்து என்ன சொல்கிறேன், மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸஸ்ங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு மெட்டீரியல் எலாஸ்டிக்காக பிஹேவ் பண்ணுறப்ப அது எவ்வளோ எனர்ஜி அப்சார்ப் பண்ணும். எலாஸ்டிக் பிஹேவியர் அப்ப அதோட எவ்வளோ எனர்ஜி அதை அப்சார்ப் பண்ணும் அப்படிங்கிறத எது குறிக்கும், மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் குறிக்கும். அதே இது ஒரு மெட்டீரியல் பிளாஸ்டிக் பிஹேவியர் ஆர் ஃப்ராக்சர் வரைக்கும் போகுதுல, ஒரு மெட்டீரியல் பிளாஸ்டிக் பிஹேவியர் ஒரு ஃப்ராக்சர் வரைக்கும் அது எவ்வளோ எனர்ஜி அப்சார்ப் பண்ணுதோ அதை எது குறிக்கும், மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ் குறிக்கும். ஓகே, இந்த ஃப்ராக்சர் அப்சார்ப் எனர்ஜியை நம்ம மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்ன்னு சொல்லுவோம், MOTன்னு எழுதுறேன். எலாஸ்டிக் பிஹேவியரில் அப்சார்ப் பண்ணுற எனர்ஜியை மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு மெயினாக பார்த்துருக்க ஃபார்முலா என்ன, U is equal to 1/2 into P into டெல்டா அப்படிங்கிறது ஸ்ட்ரெயின் எனர்ஜி. U/V அப்படிங்கிறது என்னது, சிக்மா ஸ்கொயர் பை 2E. இதுதான் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அது போக சின்ன சின்ன ஃபார்முலா, டெல்டாங்கிறது PL/AEன்னு பார்த்துருக்கோம். டெல்டா L is equal to PL/AE. அதுக்கு இன்னொரு ஃபார்ம் என்ன, P/Kன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஸ்ப்ரிங்குக்கு வரும், இது வந்து நார்மலாக சாலிட் பார் சப்ஜெக்ட் டு ஆக்சியல் டென்ஷன். இது மட்டுமே ஒரு எக்ஸாமில் நிறையா எக்ஸாமில் கேட்பாங்க. லோடு கொடுத்துருப்பாங்க, லென்த்து கொடுத்துருப்பாங்க, ஏரியா அண்ட் யங்ஸ் மாடுலஸ் கொடுத்து அந்த பாரோட டிஃபர்மேஷன் என்னன்னு கேட்கலாம். ஸ்ப்ரிங்காக இருந்துச்சுன்னா ஸ்டிஃப்னஸும் டெல்டாவும் கொடுத்துட்டு லோடு அதை எவ்வளோ எடுக்கும்னு கேட்கலாம். ஸோ யூனிட் ரொம்ப முக்கியம். இதோட யூனிட் நியூட்டன் மீட்டர், இதோட யூனிட் நியூட்டன் மீட்டர் பை மீட்டர் கியூப், அதாவது நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். என்டையர் ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரெயின் கிராஃபை மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த வீடியோ லெக்சரில் நம்ம பாய்சான் ரேஷியோ ரிலேட் பண்ணி 1 டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் ஸ்டேட்டுக்கெலாம் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். தேங்க்யூ.